SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. வடதமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருப்பதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், வேலூர், கடலூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் மழை பெய்யும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வட தமிழகத்துல இப்ப மேலடுக்கு சுழற்சியானது பாத்தீங்கன்னா வட தமிழகத்துக்கு அருகே நமக்கு அந்த சுழற்சி இருக்கிறத நம்ம பாக்குறோம். மேலடுக்கு சுழற்சியானது ஸோ இன்றும் மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல ஷிஃப்ட் ஆகிறதுனால ரெயின்ஸ் அதே பகுதிகள், அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வெள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர் இதே மாதிரி போன்ற மாவட்டங்கள்ல இன்றும் மழை, சென்னை போன்ற மாவட்டங்கள்ல கூட நமக்கு இன்றும் மழை இருக்கிறத பாக்குறோம். உள் மாவட்டம், தென் உள் மாவட்டம், மதுரை போன்ற பகுதிகள், ராமநாதபுரம் அங்கேயும் கொஞ்சம் மழை இருக்கும். பட் வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் அப்படின்றது இந்த கடலூர், பாண்டி, திருவண்ணாமலை, வட தமிழகத்தோட எல்லா மாவட்டமும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றும் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். பர்டிகுலரா உள் மாவட்டங்கள்ல கனமழை இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இதை மாதிரி இப்ப நம்ம இன்னைக்கு பெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்டெடி ரெயின்ஸ் இருக்கும். சில இடங்கள்ல உள் பகுதிகளில் அப்பப்போ கொஞ்சம் கனமழை இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 to 1 ஹவருக்கு அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம இருக்கலாம்னு பாக்குறோம். வெனஸ்டேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேலடுக்கு சுழற்சியானது ஆந்திரா அப்படியே நமக்கு அப்படியே ஒடிசா அப்படியே போய் தள்ளி போய் விடுகிறது. அப்புறம் மழையோட தாக்கம் இப்போ அப்படியே படிப்படியாக நமக்கு உள் மாவட்டங்கள்ல, வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் குறைந்துவிடும். அதே நேரத்தில் 2-3 நாட்கள் கழிச்சு நமக்கு அரபிக்கடல்ல ஒரு மேலடுக்கு சுழற்சியானது உருவாகிறது பாக்குறோம். இப்போ இங்க மேற்கு திசை மாவட்டங்கள், அதாவது மேற்கு மலை தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மாவட்டங்கள்ல நமக்கு வால்பாறை, நீலகிரி பகுதி, கூடலூர் பகுதிகள் இங்கெல்லாம் கனமழை, இப்ப காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் இங்கெல்லாம் அடுத்த 2-3 நாட்களுக்கு கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். அரபிக்கடல்ல உருவான பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த மான்சூன், அதாவது நமக்கு தெரியும் தென்மேற்கு பருவமழை இப்ப தொடங்க போகிறது. பொதுவா மே இறுதியிலோ இல்லாட்டி ஜூன் முதல் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நமக்கு தொடங்கும். ஸோ இப்ப என்னன்னா இந்த மேலடுக்கு சுழற்சி ஒரு பொதுவாகவே அந்த ஆன்செட்டுக்கு முன்னாடி, தென்மேற்கு பருவமழைக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த புயல்கள் உருவாகிறத நம்ம பார்ப்போம். அது அரபிக்கடல்லையா இருக்கலாம், இல்ல வங்கக்கடல்ல இருக்கட்டும். அந்த ப்ரீ மான்சூன்ல ஒரு சைக்ளோன் எப்பயுமே நமக்கு ஃபார்ம் ஆகும் அந்த டைம்ல. தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறம் புயல்கள் இருக்காது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை சிஸ்டமே ஒரு கம்ப்ளீட் லோ பிரஷர், அதுக்குள்ள இன்னொரு இது இருக்காது. ஸோ இந்த மேலடுக்கு சுழற்சி அரபிக்கடல்ல உருவாகும் போது என்ன, அது ஈரப்பதம் நிறைந்த அந்த மான்சூன் வின்ஸை இந்த சைட்ல நமக்கு ஈர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏர்லி ஆன்செட்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதே நேரத்துல இந்த பக்கமும் நமக்கு அரபிக்கடல், வங்கக்கடல்லையும் பாத்தீங்கன்னா மாத இறுதியில திருப்பி இங்கேயும் ஒரு காற்றழுத்த பகுதி மேலடுக்கு சுழற்சி உருவாக்குறத நம்ம பாக்குறோம். ஸோ 2 பக்கமே நம்ம இந்த மாத இறுதியில பாத்தீங்கன்னா அரபிக்கடல்லயும் ஒரு காற்றழுத்த சுழற்சி ஒரு புயலாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். வங்கக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த பகுதி இருக்கிறது, 2 பக்கமும் இருக்கிறது பாக்குறோம். அதனால ஒரு மான்சூன் ஆக்டிவ் ஃபேஸ்ல நம்ம தொடங்கத்துக்கு முன்னாடியே தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஒரு ஆக்டிவ் பேஸா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் அதிகாலை முதல் பரவலாக விட்டு மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையில் மேலும் மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காலை முதல் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது. கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், தியாகராய நகர், மயிலாப்பூர், சாந்தம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு மழை பெய்து வருகிறது. இதேபோல் புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், கொரட்டூர், ஆவடி, திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டம் அரசலூர் கிராமத்தில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல் கொள்முதல் நிலையம் முறையாக செயல்படாததால் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் டோக்கன் பெற்று காத்திருப்பதாக கூறுகின்றனர். கடந்த 2 வாரங்களாக கொள்முதல் நடைபெறாத நிலையில் விவசாயிகள் சாலையோரங்களில் தார்பாய் போட்டு மூடிய நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து வருகின்றன. ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள விவசாயிகள் கொள்முதல் தாமதமானால் அடுத்து பயிர் செய்ய முடியாமல் தவித்து வருவதாக கூறுகின்றனர். இந்த நெல் அறுத்து இப்ப 20 நாள் ஆகுது. டிஎன்சில பதிவு பண்ணியிருக்கோம். டிஎன்சில சரியான முறையில அளக்கல. ஒரு நாளைக்கு 2 டோக்கன் 3 டோக்கன் மட்டும்தான் அளக்குறாங்க. அளந்துருந்தா இது 10 நாளைக்கு முன்னாடியே போற நெல். இப்ப தொடர்ந்து மழை பெய்யறதுனால எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால எங்களுக்கு பெரிய இழப்பீடா இருக்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு அளந்தா 1.5-2 வாரம் அளக்க மாட்டேங்கிறாங்க. போய் கேட்டோம்னா இன்னும் உங்க டோக்கன் வரலன்னு சொல்றாங்க. தேக்கி வச்ச நெல்லெல்லாம் எல்லாம் மழையுமே தினம் மழையும் 5-6 பேஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. எல்லாம் பூரா முளைச்சு போச்சுங்க. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் கடலூர், அரியலூர் மாவட்டங்களை இணைக்கும் தற்காலிக தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது.
இதனால் 15 கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. 11 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மேல்மட்ட பாலம் 90 விழுக்காடு நிறைவடைந்தும் இணைப்பு சாலை அமைக்கப்படாததால் 9 ஆண்டுகளாக பயன்பாட்டுக்கு வரவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் தரைப்பாலம் துண்டிக்கப்படுவது தொடர்கதையாகி இருப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக விட்டு மழை பெய்து வருகிறது. திருத்துறைப்பூண்டி, வலங்கைமான், குடவாசல், நன்னிலம், முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதியில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.